வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இந்த நகைக்கடன் பற்றின ஒரு சில சவால்கள், எதிர்பார்க்கும் சவால்கள். தங்க நகைக்கடன் ஆர்பிஐ புதிய அதிரடி மாற்றம், தங்க நகை ஏலத்திற்கு முற்றுப்புள்ளி. இனி இஎம்ஐ தான் இதற்கு வசதியா? நீங்கள் அறிய வேண்டிய முக்கியமான தகவல்கள். ரிசர்வ் வங்கி அண்மையில் தங்க நகைக்கடன் தொடர்பாக வெளியிட்டுள்ள முக்கியமான மாற்றங்களை இந்த ஆதாரம் உங்களுக்கு விவரிக்கிறது. தங்க நகைக்கடன் பெறுபவர்களின் எண்ணிக்கை 51% மேலாக அதிகரித்துள்ளதால் கடனை திருப்பி செலுத்துவதை எளிதாக்க மாதாந்திர தவணை இஎம்ஐ இதை கொண்டு வரலாம். முறைகேடுகள் செய்வதாகவும் வாடிக்கையாளர்களிடம் போதுமான தகுதியை சரிபார்க்காமல் கடன் வழங்குவதாகவும் அரசு திட்டமிட்டிருக்காங்க. சோ வாடிக்கையாளர்களின் போதுமான தகுதியை சரிபார்க்காமல் கடன் வழங்குவதாக எழுந்த புகார்களில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இனி வரும் காலங்களில் வாடிக்கையாளர்கள் தங்களின் அசலையும் வட்டியையும் பிரித்து சிறிய தொகைகளாக ஒவ்வொரு மாதமும் செலுத்திக் கொள்ளலாம். இதன் மூலம் ஏல நடைமுறைகள் குறைக்கப்பட்டு பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதார சொத்தான தங்கத்தை பாதுகாப்பாக மீட்டெடுக்க வழிவகை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதியில் இந்த புதிய விதிமுறைகள் வங்கி வாடிக்கையாளர்கள் பொருளாதார சுமையை பெருமளவு குறைக்கும் என்று இந்த தகவல் தெரிவிக்கிறது. இனி மாதாந்திர இஎம்ஐ தங்க நகை கடன்களுக்கு வருட முடிவில் மொத்தமாக பணத்தை கட்டும் முறைக்கு பதிலாக இனி நகை கடனுக்கு சுலபமாக இஎம்ஐ வசதி. தகுதி சரிபார்ப்பு நகையின் எடை மற்றும் பார்க்காமல் கடன் செலுத்துவோரின் திருப்பி திறனையும் ஆராய்வது கட்டாயம். ஏலத்திற்கு இனி முற்றுப்புள்ளி. வாடிக்கையாளர் நகையை முறைகேடாக ஏலம் விடுவதை தடுக்க ஆர்பிஐயின் நேரடியான நடவடிக்கை இது. திடீர் நடவடிக்கைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 51% அபரிதமான வளர்ச்சி. தங்க நகையின் தொடர் விலை உயர்வால் மக்கள் அதிக அளவில் நகை கடன்களை நோக்கி செல்கின்றனர். கடந்த செப்டம்பர் 30 வரை நகைக்கடன் பெறுவோர் எண்ணிக்கை 51% அதிகரித்துள்ளது. இந்த அபரிமிதமான வளர்ச்சியை ரிசர்வ் வங்கியின் ஆர்பிஐ புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க தூண்டியிருக்கிறது. பழைய முறையில் உள்ள ஆபத்துக்கள். மீட்க முடியாத கடன் சுமை. நகையை முதல்ல அடகு வைப்பு. அவசர தேவைக்கான வங்கியை நகை அடகு வைத்தால் ஓராண்டு முடிஞ்சிருச்சு, 12 மாதங்கள் கழித்து வட்டி மசலமாக ஒரு பெரிய தொகை உருவாகுதல். பொருளாதார நெருக்கடி. சாமானிய மக்களின் நிதி சுமையால் அந்த ஒட்டு மொத்த தொகையை ஒரே கட்டமாக செலுத்த இயலாமை. முடிவு, நகையை மீட்க முடியாமல் ஏலத்திற்கு செல்லும் அபாயம். ஏல முறையில் நடக்கும் முறைகேடுகள். முன்னறிவிப்பே இல்லை. வாடிக்கையாளர்களை கடன் அடைக்க முடியாத போது பல வங்கிகளும் தனியார் நிறுவனங்களும் முறையான முன்னறிவிப்பு இன்றி ரகசியமாக ஏல விடுகின்றன. சில நிறுவனங்கள் ஏலத்தை தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு சாதகமாக பர்சனலாக பயன்படுத்திக் கொள்கின்றன. கடுமையான குற்றச்சாட்டு ஆர்பிஐக்கு போயிட்டு இருக்கு. தீர்வு, ஆர்பிஐயின் 2 புதிய விதிகள். தகுதி பதிப்பாக ஹோம் லோன் அல்லது பர்சனல் லோன் வழங்குவது. நகை கடன் கேட்பவரின் திருப்பி செலுத்தும் திறனை வங்கிகள் கட்டாயம் சரிபார்க்க வேண்டும். நகையின் எடையை மட்டும் வைத்து வழங்கக்கூடாது. இஎம்ஐ கட்டாயம். ஓராண்டு முடிவில் மொத்தமாக வட்டி பிளஸ் அசல் கட்டும் முறைக்கு பதிலாக மாதாந்திர தவணை இஎம்ஐ முறையை அனைத்து வங்கிகளும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும். பழைய முறை மாற்றம் மற்றும் புதிய முறை. திருப்பி செலுத்துதல் வருட முடிவில் ஒரு லாம்சம் மட்டுமா கட்டணும். இது மாதந்தோறும் சிறுக சிறுக இஎம்ஐ. ஏலாபாயம் ஹை ரிஸ்க். இதுல வாய்ப்பே இல்லை. புதிய முறையில கடன் தகுதி. நகையின் எடை மட்டுமே நபரின் வருமான தகுதியையும் குறைக்கும். மனநிலை, நிரந்தர கடன் சுமை, திட்டமிட்ட மேலாண்மை, பிளான்டு பைனான்ஸ். ஓகேங்களா. உதாரணம், புதிய இஎம்ஐ முறை எப்படி செயல்பட வேணும்னா, கடன் தொகை 10,000னா உத்தேசமான வட்டி 2,000, மொத்தம் 12,000. பழைய முறையில் 12 மாதங்கள் கழித்து ஒரே கட்டமாக 12,000 கட்ட வேண்டும். இந்த முறையில் இந்த 12,000 தொகையை 12 மாதங்களுக்கு பிரித்து சுமார் 1,000 என சுமார் எளிதாக கட்டலாம். இதன் மூலம் காலக்கெடுவுக்குள் நகை கடன் உங்கள் நகை 100% பாதுகாப்பாக உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். யாருக்கெல்லாம் இந்த விதிமுறை பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுத்துறை வங்கிகள், பப்ளிக் செக்டார், இந்தியன் வங்கி, கனரா வங்கி போன்ற அனைத்து வங்கிகளும், முத்தூட் பினான்ஸ், மணப்புரம் போன்ற தனியார் நிதிவரங்களுக்கு விதிமுறைகள் இந்த பொருந்தும். ஆர்பிஐ விதிமுறைகளும் பொருந்தும். இனி நிறைவு உங்களுடைய 100% நகை பாதுகாப்பு சுமை குறைகிறது. மாத தவணை மூலம் சாமானிய மக்களின் நிதி பெறும் சுமையை வெகுவாக குறைக்கிறது. வெளிப்படை தன்மை.
நகை மீட்கும் காலம், திட்டமிட வேண்டியதெல்லாம் வெளிப்படை. ஏலம் தவிர்க்கப்படுகிறது. முறையற்ற ஏலங்கள் தடுக்கப்பட்டு உங்கள் முழு நகை உங்க கைக்கே திரும்ப வருவது உத்தரவாதமும் கிடைக்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க ஆர்பிஐ உடைய புதிய அறிவிப்புகள். நகை கடன்களையும் விரைவில் அரசு அறிவிக்க போகுது. ஸோ பொறுத்திருந்து நாம பார்க்கலாம். நகை கடன் தள்ளுபடியை குறித்த தகவலை தெரிஞ்சுக்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.